வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 11ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே உள்ளூராட்சி தேர்தல் ஒன்று இப்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது. மிக விரைவில் அது நடந்தேற இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அது தொடர்பாக வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்படுவது, அவை போல கூட்டணிகள், அதே போல சுயேட்சை அணிகள் என்று பல விதங்களை இப்பொழுது தங்களுடைய அணிகளாக பிரகடனப்படுத்தப்படுவதும் தங்களுடைய பிரதேச பிரதிநிதிகளாக தம்மை காட்டிக்கொள்ள முனைவதுமாக இப்பொழுது செயற்பாடுகள் தொடர்வதை அவதானிக்க முடிகிறது. அதே நேரத்தில் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பாக பிரதமர் பேசியிருக்கக்கூடிய விடயங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களாக அமைய பெற்றிருக்கின்றன. மீனவர்களுடைய பிரச்சனைகள் ஒரு புறம் இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் போராடுகின்ற விடயங்கள் அவதானிக்க முடிகிறது. தமது அரசியலுக்கு அவற்றை பயன்படுத்த போகின்ற சில முக்கியமானவர்கள் பற்றியும் இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே இடத்திலே காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பிலே விசாரணை நடத்தப்பட்டு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் முக்கிய விடயங்களாக இருக்கிறது. எனவே தற்போது உலகம் இலங்கையை பார்க்கின்ற விதத்திலே இலங்கையிலே ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக இலங்கையிலே பிரித்தாளும் தந்திரம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற விடயங்கள் உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு புரிந்துணர்வோடு இருக்கின்ற நேரத்திலே இந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பானவர்கள் தண்டிக்கப்படுகின்ற போது இலங்கை மீது மேலும் நன்மதிப்பு ஏற்படும் என்கிற விடயங்கள் சொல்லப்படுகிறது. குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய அரசானது முற்றிலும் மாறுபட்ட அரசு என்கின்ற பார்வையினூடாக இலங்கைக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது. இந்த நிலையிலே குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதானது மேலும் இலங்கையின் நன்மதிப்பை உயர்த்தும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இந்த நிலையில் கல்வி தொடர்பான விடயத்துக்கு உதயன் பத்திரிகை தலைப்பு செய்தி கொடுத்திருக்கிறது. அதாவது யாழ் கல்வியற் கல்லூரியிலே அடிப்படை வசதிகள் இல்லை என்பதை பிரதமர் ஹரணி அவதானித்து கவலையாக வெளியிட்டிருக்கிறார். அவருடைய குழு அதனை அவதானித்து வெளிப்படுத்தி இருக்கிறது. அதாவது யாழ்ப்பாணம் தேசிய கல்வியற் கல்லூரியில் இருக்கின்ற நிலைமையை பார்க்கின்ற போது கவலை அளிக்கிறது. எதிர்காலத்திலே ஆசிரியர்களாக வரக்கூடிய அங்கிருந்து வருகின்ற மாணவர்கள் எந்த வசதியும் இல்லாமல் இருக்கிறார்கள் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார். எனவே கல்வியற் கல்லூரியிலே கற்கக்கூடிய மாணவர்கள் இப்பொழுது மாணவர்கள் அவர்கள் எதிர்கால ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல ஏற்பாடுகள் அல்லது அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல சூழல் அவர்களை சிறந்த ஆசிரியர்களாக உருவாக்கும். அந்த ஆசிரியர்கள் சிறந்த மாணவர்களை உருவாக்குவார்கள் என்கின்ற ரீதியிலே அந்த கருத்து அமைய பெற்றிருக்கிறது. முன்பக்க செய்திகளிலே கைவிடப்பட்ட வீட்டு திட்டம் பெருமளவானோர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வீட்டு திட்டத்தினால் மக்கள் கடன்காரர்கள் ஆவது இலங்கையிலே தொடர்கிறது. காரணம், அவர்கள் தங்களுடைய வசதிக்கு ஏற்றது போல ஒரு வீட்டில் இருப்பார்கள். அவர்களுக்கு வீட்டு திட்டம் வழங்கப்படுகின்ற போது அவர்கள் அந்த பணம் போதாமை காரணங்களால் அல்லது மேலும் அந்த வீட்டினை அழகுபடுத்த வேண்டும் அல்லது மிகவும் வசதியான முறையில் அவற்றை மேலும் தங்களுடைய செலவிலே உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கங்களோடு அவர்கள் கடன்களை பெற ஆரம்பிப்பார்கள். வீட்டுக்கு செலவு செய்யக்கூடிய பணங்கள் வருமானத்தை ஈட்ட முடியாத பணமாக இருக்கும். எனவே அந்த முதல் அதற்குள் முடங்கி இருக்கின்ற காரணங்களால் அவர்கள் அந்த கடனை தங்களுடைய வாழ்வாதார செலவுகள் அல்லது வாழ்வாதாரத்துக்காக உழைக்கக்கூடிய அந்த பணத்திலேயே அந்த கடனையும் கட்ட வேண்டியதாக இருக்கும். பின்னர் அந்த கடனை அடைப்பதற்கு இன்னும் ஒரு கடன் பெற வேண்டியதாக இருக்கும் என இவ்வாறு வீட்டு திட்டத்தால் கடனாளியானவர்கள் பலர் இருக்கிறார்கள். இந்த நிலையில் கைவிடப்படுகின்ற வீட்டு திட்டம் மேலும் பலனற்ற ஒரு விடயமாகவே இருக்கும். ஏற்கனவே ஒரு வீட்டு திட்டம் முன்னாள் பிரதமராக அல்லது முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இப்பொழுதும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசவால் உருவாக்கப்பட்ட வீட்டு திட்டத்துக்கு இன்று வரை ஒரு முடிவில்லாமல் இருக்கிறது. அதனால் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த நிலையிலே இன்னும் ஒரு விடயம் பேசப்பட்டிருக்கிறது. கைவிடப்பட்ட வீட்டு திட்டம் பெருமளவினானோர் பாதிப்பு என்கின்ற ரீதியிலே அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு அப்போதைய வீடமைப்பு அமைச்சராக இருந்த சஜித் பிரேமதாசவால் முன்னெடுக்கப்பட்ட வீட்டு திட்டம் அரசாங்கம் மாறிய காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் வன்னி மற்றும் வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள பெருமளவான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என சுட்டிக்காட்டிய வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய தீர்வினை வழங்குமாறு வீடமைப்பு அமைச்சர் அருண கருணாதிலகவிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே வன்னியிலே முன்னணி கட்டுப்பணம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வவுனியா மாநகர சபை உட்பட 4 சபைகளில் போட்டியிட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி
நேற்று கட்டுப்பணம் செலுத்தியிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கையூட்டு பெற்ற போலீஸ் அதிகாரியின் மகனை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. குற்றச் செயல்களில் ஈடுபட்ட நபர்களை சட்டத்தின் பிடியில் இருந்து காப்பாற்றி விடுவதாக கூறி கையூட்டு பெற்று வந்த போலீஸ் உயர் அதிகாரியுடைய மகனை கைது செய்து நீதிமன்றத்திலே முற்படுத்துமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு கட்டளையிட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாழ்ப்பாணத்திலே கூட்டணி, ஏனைய இடங்களிலே தனி வழி, செல்வம் எம்பி அறிவிப்பு என்கின்ற விடயங்களும் இன்றைய தினம் பதிவாகி இருக்கிறது. சங்கு கூட்டணி 4 சபைகளுக்கு நேற்று கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறது. அதாவது எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலிலே மன்னார் மாவட்டத்திலே 4 சபைகளுக்கும் போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு செலுத்தி இருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. மேன்முறையீட்டு நீதியரசர் ஆகிறார் நீதிபதி அன்னலிங்கம் பிரேம் சங்கர் என்கின்ற ஒரு விடயமும் திருவோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதி அன்னலிங்கம் பிரேம் சங்கர் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க முன்னிலையிலே இன்று உறுதியுரை எடுத்து பதவியேற்க உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடவுச்சீட்டு கோருகின்ற 26,000 புலம்பெயரிகள் என்கின்ற பெயர்களோடு, அதாவது அந்த தலைப்போடு செய்திகளையும் பார்க்க முடிகிறது. அடாவடித்தனமான வலையொலி பதிவாளர்களுக்கு மார்ச் 19 வரை விளக்கமறியலில் என்பதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. மக்களினுடைய அனுமதியின்றி அந்த பதிவுகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே தம்மை பாதுகாப்பதற்காகவே தாம் அவ்வாறு ஆரம்பம் முதல் ஒளிப்பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நாம் செல்கின்ற போது இவ்வாறு சென்று வந்த பின்னர் கூட அதற்கு ஆதாரம் இல்லாமல் தம் இது பொய்யான பழியை போட முடியும், அதனாலேயே நாம் அந்த காணொளிகளை பதிவு செய்கிறோம் என அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்திலே இவர்களை போன்றே இந்த விடயத்தில் ஈடுபடக்கூடிய பலர் இப்பொழுது அச்சத்தில் இருப்பதை அவதானிக்க முடிகிறது. எனவே உதவிகளுக்கு இடைத்தரகர்களாக இருக்கின்ற போது அவை குறித்து மிகவும் தன்னடக்கத்தோடு பதிவு செய்ய வேண்டியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். காரணம், இதே போல பல விடயங்கள் முன்னைய காலங்களில் இடம்பெற்றிருக்கிறது. தொழில்நுட்பத்துக்கு முன்னரே இந்த விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக அன்னை தெரேசா போன்றோர் இவ்வாறு ஒருவரிடம் உதவி பெற்று மற்றவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களிடம் பணிவு இருந்திருக்கிறது. ஆனால் இவர்களிடம் அந்த பணிவில்லை என்கின்ற விடயங்கள் இப்பொழுது சுட்டிக்காட்டப்படுகிறது. வடக்கு மாகாணத்தில் தற்போது 3557 ஆசிரியர் வெற்றிடங்கள் நாடாளுமன்றத்திலே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. யாழ் பல்கலைக்கழகத்திலே கலை பட்டதாரிகளுக்கு புதனன்று தொழில் சந்தை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சுகாதார நெருக்கடியை அனுமதிக்க மாட்டோம் என அமைச்சர் நலிந்த தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பதிவாகி இருக்கிறது. இலங்கையிலே மீண்டும் சுகாதார நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என்று சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கிறார். நீலி கண்ணீர் வேலைக்காகாது கண்டியலோ வசதிகளை செய்து கொடுக்காம கவலைப்பட்ட என்ன பிரயோசனம் என்கின்ற ரீதியிலே அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட முச்சந்தி முதலாளி யாழ் கல்வியற் கல்லூரியின் அடிப்படை வசதிகள் இல்லை, அதற்காக கவலை என்கின்ற அந்த தலைப்பை ஒட்டியதாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். எனவே உடனடியாக இதற்குரிய வசதிகள் ஏற்பாடுகள் செய்து கொடுக்கும் பட்சத்திலேயே இந்த கருத்துக்கு பெறுமதி வாய்ந்த கருத்தாக மாறும். அதுவரை இது ஒரு கருத்தாகவே கடந்து செல்லும். சூடு பிடிக்கிறது பட்டளந்த விவகாரம், விசாரணை கோரி முறைப்பாடு என்கின்ற விடயங்கள் பதிவாகி இருக்கிறது. பட்டளந்த வதை முகாம் தொடர்பிலே முறையற்ற விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கோரி குற்றப்புலனாய்வு பிரிவிலே நேற்று முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே தேர்தலை இலக்காக கொண்டு அரசாங்கத்தால் சதி திட்டங்கள் என எதிரணிகள் வழமை போல தங்களுடைய பாணியிலே அந்த குற்றச்சாட்டுகளை பதிவு செய்கிறார்கள். பெண்கள் மீது வன்முறை புரிவோருக்கு தராதரம் பார்க்காமல் தண்டனை அவசியம். வடக்கு ஆளுநர் வேதநாயகன் உரை என்கின்ற விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன. பிரபல பாடகர் இலங்கை வருகை தந்திருக்கிறார். அமெரிக்காவினுடைய பிரபல பாடகர் அலோய் பிளக் 3 நாள் சுற்றுப்பயணமாக நேற்று இலங்கை வந்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 26,000 புலம்பெயரிகள் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே பல்வேறு முக்கியமான செய்திகளை இன்றைய செய்திகளிலே, அதாவது குறிப்பாக பத்திரிகை உதயன் பத்திரிகையிலும் பார்க்க முடிகிறது. உள்ளூராட்சி தேர்தலிலே ஜேவிபிக்கு சரிவு நிச்சயம் என எதிரணி தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்திலே உள்ளூராட்சி தேர்தலிலே இறங்குகின்ற சமல் என்கின்ற ஒரு தலைப்போடு, அதாவது உள்ளூராட்சி சபை தேர்தலிலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சார்பிலே
நானும் போட்டியிட இருக்கிறேன் என முன்னாள் சபாநாயகர் சமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். கடந்த காலங்களிலே ஒரு மிகப்பெரிய விமர்சனம் ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதியாக இருந்திருக்கக்கூடியவர்கள், பிரதமராக இருந்திருக்கக்கூடியவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களாக பாராளுமன்றத்துக்கு செல்வதே ஒரு கௌரவ குறைவாக பேசப்பட்டிருந்தது. இப்பொழுது ஒரு சபாநாயகராக இருந்திருக்கக்கூடியவர் உள்ளூராட்சி தேர்தலிலே போட்டியிட இருப்பதா என்ற விடயமானது மேலும் விமர்சனத்துக்குள்ளாகின்ற விடயமாக அமைய பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் விளம்பரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக சொல்லப்பட்டிருப்பது, காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பிலே விசாரணை நடத்தப்பட்டு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய தினம் வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பிலே விசாரணைகள் நடத்தப்பட்டு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்திருக்கிறார். முன்பக்க செய்திகளிலே அத்துமீறிய யூடியூபருக்கு 14 நாட்கள் விளக்கமறியல் என்கிற விடயம் தரப்பட்டிருக்கிறது. ஒழுக்கமான நாட்டை கட்டியெழுப்புவதற்கு மகா சங்கத்தினர் தலைமையிலான மதஸ்தலங்களுக்கு பொறுப்பு வாய்ந்திருக்கிறது, குறிப்பாக அவர்களுக்கு மிக பொறுப்பு இருக்கிறதாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். மேலும் தம்புள்ளையிலே வீதி விபத்து, 2 பலியாகி இருக்கிறார்கள். அவை குறித்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. மேன்முறையீட்டு நீதியரசராக பிரேம் சங்கர் என்று பதவியேற்பு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பணம் பெற்ற போலீஸ் அதிகாரியின் மகனை கைது செய்ய உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் 2026ஆம் ஆண்டிலே தொடக்கப்படும். பிரதமர் ஹரணி தெரிவித்திருக்கிறார். சுழிபுரத்திலே மாடுகளை கடத்தியவர் கைதாகி இருக்கக்கூடிய விடயம் பதிவாகி இருக்கிறது. மார்ச் 24 தொடக்கம் 27ஆம் தேதி வரை மன்னார் மற்றும் பூநகரி சபைகளுக்கு வேட்பு மனுக்கள் ஏற்கப்படுகிறது. அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே கனடாவில் தமிழ் பெண் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கோண்டாவிலே பூர்வீகமாக கொண்டவராக அவருடைய புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. விளம்பரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே இவ்வாறான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. இதே நேரத்திலே கைது செய்வதை இடைநிறுத்துக, தேசபந்து தென்னக்கோன் ரிட் மனு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு மாத்தரை வெலிகம ஹோட்டலில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக தன்னை கைது செய்ய மாத்தரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை இடைநிறுத்த இடைக்கால தடை விதிக்குமாறு கோரி முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தனது வழக்கறிஞர்கள் மூலம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே ரிட் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனு நேற்று 10ஆம் தேதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே பதில் தலைவர் முகமது அபர் தஹீர் தலைமையிலே அங்கே அவர்களுடைய குழுவினரால் நீதிமன்ற அமர்வுக்கு முன்னர் பரிசீலனைக்கு அழைக்கப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் சட்டத்திலிருந்து ஓடி ஒழிக்கிறார்கள் என்கின்ற விடயங்களை ஜனாதிபதியும் நேற்று முக்கிய நிகழ்வு ஒன்றிலே பேசியிருக்கிறார். வடக்கின் முக்கோண வலயம் உட்பட நாடு முழுவதிலும் 25 லட்சம் தென்னங்கன்றுகள் நட திட்டம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சிகரெட் வைத்திருப்போரை கைது செய்ய நடவடிக்கை மதுவரி திணைக்களம் எச்சரித்திருக்கிறது. அடிப்படை வசதிகளின்றி இயங்குகின்ற கல்வியற் கல்லூரிகள் விசேட கவனம் செலுத்த நடவடிக்கை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் விபத்து காரணமாக இடம்பெறக்கூடிய உயிரிழப்புகள் தொடர்பாகவும் இன்றைய பத்திரிகைகளிலும் பதிவாகி இருக்கிறது. தொடர்கதி என நாங்கள் அடிக்கடி பேசிக்கொள்வோம். உள்ளூராட்சி தேர்தலிலே போட்டியிட தயார் என சமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. மேலும் வேலைநிறுத்த போராட்டத்திலே குதிக்கின்ற தபால் தொழிற்சங்கங்கள் எதிர்வரும் மார்ச் மாதம் 18ஆம் தேதி பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 50,000 கடக்கின்ற மாணவர்களுடைய இடைவிலகல் தொடர்பாக ராதாகிருஷ்ணன் எம்பி சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவை சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. செவந்தி தப்ப வாய்ப்பில்லை, போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனைமுல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டிருக்கிற இஷாரா செவந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்லவில்லை என நம்பப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பதிவாகி இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியிலே பெண்களின் உரிமை வலுவூட்டப்படும் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, இராணுவத்தின் பிடியில் உள்ள விடுதலை புலிகளின் நீச்சல் தடாகத்தை மீட்டு தாருங்கள், முல்லை சென்ற ஆளுநரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு இரணைப்பாலை பகுதியிலே தமிழீழ விடுதலை புலிகளால் பயன்படுத்தப்பட்டு தற்போது இராணுவத்துடன் வசம் இருக்கின்ற நீச்சல் தடாகத்தை மாவட்ட விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தும் வகையிலே பெற்றுத்தருமாறு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு கோரி பாரிய போராட்டத்துக்கு தயாராகின்ற விஜய் கட்சி என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வலியுறுத்தி
தமிழகத்திலே பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்கப் போவதாக விஜயனுடைய கட்சியான தமிழக வெற்றி கழகம் அறிவித்திருக்கிறது. அந்த விடயமும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. யாழ் தேர்தல் தொகுதியிலே மட்டும் இணைந்து போட்டியை அறிவித்திருக்கிறார் செல்வம் எம் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்களை இழிவுபடுத்தும் வீடியோக்கள் சர்ச்சை யூடியூபர் குழுவுக்கு விளக்கமறியல் உத்தரவு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மூளை கோளாறு அர்ஜுனாவை வைத்தியசாலை அனுப்புங்கள் பாராளுமன்றத்தில் எழுந்த கோரிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. விகாரை தேவாலயம் சட்ட திருத்தம் மூலம் மகாநாயக்க தேரர்களுக்கு தேவையான அதிகாரம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த நாட்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அந்த நேர்காணல் காணப்படுகிறது. அந்த நேர்காணலை முடித்து நாட்டுக்கு திரும்பி இருக்கக்கூடியவர் குறிப்பாக தேரர்களும் மகாநாயக்கர்கள் தொடர்பாகவும் ஒரு உறுதியான கருத்தை வைத்து அங்கே மத சாயம் பூச அல்லது மத பிரச்சனையாக இதனை மாற்றுவதற்கு முயற்சி செய்திருந்தார். அதனை முறியடிக்கும் நோக்கத்திலே அல்லது அதை தாண்டிய நோக்கமாக கூட இருக்கலாம் பல்வேறு விடயங்கள் இப்பொழுது செயல்படுத்தப்படுகிறது. அவை சார்ந்த விடயங்கள் நேற்றைய தினம் செய்திகளிலே முக்கியத்துவம் பெற்றிருந்தன. இப்பொழுது அங்கே உரையாற்றி இருக்கக்கூடிய ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் முக்கிய செய்திகளாக பார்க்கப்படுகிறது. கச்சத்தீவு திருவிழாவுக்கு வருவோர் தம் முழு விவரங்களை கொண்டு வர வேண்டும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராக நீதிபதி அன்னலிங்கம் பிரேம் சங்கர் பதவியேற்கிறார் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம். இன்றைய தினம் அவர் உறுதிமொழியை எடுப்பார் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே அரசு வைத்தியசாலைகளுக்கு தட்டுப்பாடின்றி மருந்துகள் சுகாதார அமைச்சர் உறுதி வழங்கியிருக்கிறார். தபால் தொழிற்சங்கங்கள் அடுத்த வாரம் போராட்டம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் பேருந்துகளை நன்கொடையாக எதிர்க்கட்சி தலைவர் வழங்க முடியும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. போலீஸ் அதிகாரியுடைய மகனை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டிலே இந்த விடயம் அங்கே பதிவாகி இருக்கிறது. முகமாலை விபத்து பட்டா வாகனம் சேதம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலும் தேர்தல் கூட்டாக அல்லாமல் அரசியல் கூட்டணியாக தொடர்ந்து பயணிப்போம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் தெரிவித்திருக்கிறார். அதாவது தேர்தல் கூட்டாக அல்லாமல் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு அரசியல் கூட்டாக தமிழ் மக்கள் அபிலாஷைகளை நிறைவேற்றும் வகையிலே தொடர்ந்தும் கூட்டணியாக செயற்பட தீர்மானித்திருக்கிறோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் தெரிவித்திருக்கிறார் என அந்த செய்தி நகர்கிறது. அதே நேரத்திலே குறைந்த செலவில் கூடிய விளைச்சலை பெறக்கூடிய பயிரினங்களை விவசாயிகள் நடுகை செய்ய வேண்டும். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் வலியுறுத்தியிருக்கக்கூடிய விடயங்களும் பதிவாகி இருக்கிறது. மேலும் உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான விடயங்களுக்கு இன்றைய தினம் ஈழநாடு பத்திரிகை தலைப்பு செய்தி இடத்தை கொடுத்திருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே யாழில் மட்டும் கூட்டாக போட்டி, ஏனைய இடங்களிலே பங்காளிகளுடன் போட்டி என்கிறார் செல்வம் எம்பி என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே தபால் தொழிற்சங்கங்கள் மார்ச் 18 வேலை நிறுத்தம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரணில் உள்ளிட்டோருக்கு எதிரான மனு விசாரணையில் இருந்து நீதியரசர் விலகல் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்டோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உயர் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதியரசர் குழாமின் உறுப்பினரான நீதியரசர் மேனகா விஜயசுந்தரி நேற்று குறித்த விசாரணையிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அரச வைத்திய அதிகாரிகள் அல்லது அரச வைத்தியசாலைகள் அங்கே இருக்கக்கூடிய சுகாதார தேவைகள் அந்த தேவைப்பாடுகளுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் மருந்துகள் வழங்கப்படும் என சுகாதார அமைச்சர் நலிந்த தெரிவித்திருக்கிறார். அர்ஜுனா எம்பிக்கு சபையிலே எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பில் உள்ள தேசிய பாடசாலைகளிலே தமிழ் பிரிவு வகுப்புகளை அதிகரிக்குமாறு மனோ கணேசன் எம்பி கோரிக்கை வைத்திருக்கிறார். தமிழ் கட்சிகள் ஒன்றுபடாவிடின் வடக்கு தெற்கு கட்சிகள் பலம் பெறும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே எந்த மதத்தையும் நிர்பந்திக்கவில்லை அர்ஜுனா எம்பி, அதாவது இந்த மதத்தையும் தான் நிந்திக்கவும் இல்லை, அவை தொடர்பான நிர்பந்த கருத்துக்களை பதிவு செய்யவும் இல்லை என அர்ஜுனா எம்பி பதில் வழங்கியிருக்கிறார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மன்னாரிலே நேற்று கட்டுப்பணம் செலுத்தியிருக்கிறது. புலமை பரிசில் பயிற்சியை குறித்து உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டும் சபையிலே ஐக்கிய மக்கள் சக்திக்கு கோரிக்கை வைத்திருக்கிறது. தமிழ் தேசிய முன்னணியுடனும் பேச்சு முடிவு எனவும் இல்லை தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் நேற்றைய பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக ஒரு விடயம் வெளியாகி இருப்பதாக பத்திரிகைகளிலே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருந்தது. பட்டளந்த சித்திரவதை முகாம் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி சிஐடியிலே முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பட்டளந்த சித்திரவதை முகாம் தொடர்பிலே உரிய விசாரணைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
லஞ்ச ஊழல் வீண்விரியத்துக்கு எதிரான பிரஜைகள் அமைப்பினால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த விடயம் முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது. அனைத்து தரப்பினராலும் இந்த கோரிக்கைகள் இப்பொழுது சரமாரியாக வைக்கப்பட்டு வருகிறது. எனவே இது குறித்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சந்திப்பார் என்கின்ற விடயங்களும் இருக்கிறது. எனவே அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. மேலும் செய்திகளை பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே முதலீட்டை கைவிட்ட அதானி ஐக்கிய மக்கள் சக்தி கவலை வெளியிட்டிருக்கிறது. வேலையில்லா பட்டதாரிகள் விடயத்திலே தோல்வியடைந்துள்ளார் ஜனாதிபதி அனுர, எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே எதிரணிகள் இவ்வாறு தொடர்ச்சியாக எதிரணியில் இருக்கின்றோம் என்கின்ற காரணங்களால் பல குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து வருகிறது. அதே நேரத்தில் அனுமதி பத்திரமின்றி மாடுகளை ஏற்றி கொண்டு சென்றவர் கைதாகி இருக்கிறார். தீர்மானம் எடுக்கும் நிலைக்கு பெண்கள் வருதல் வேண்டும், அமைச்சர் சரோஜா ஜாலில் தெரிவித்திருக்கிறார். தேர்தலை இலக்காக கொண்டு சதி திட்டங்களை தீட்டுகிறது அரசென எதிரணி தெரிவித்திருக்கிறது. எனவே இவ்வாறான செய்திகள் இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கிறது. நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ. என்னுடைய கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.